இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க திருநெல்வேலி ஆணவ படுகொலையை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கவின், சுபாஷினி இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் இருக்க ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுபாஷினி என்ன பண்றாங்கன்னா, நீ எங்க வீட்டுல வந்து பேசு கவின் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஊரான திருநெல்வேலிக்கு கவினை வர சொல்லியிருக்காங்க. கவினும் சந்தோஷமா பொண்ணு கேட்க கிளம்பி திருநெல்வேலி போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட தம்பியான சுர்ஜித் அப்படின்றவன் கவினை பிக்கப் பண்ண வந்திருக்கான். அவன் கவினை தனியா கூட்டிட்டு போய், நீ வேற ஜாதி நாங்க வேற ஜாதி, நீங்க வேற ஆளுங்க நாங்க வேற ஆளுங்க, அதனால எங்க அக்காவை மறந்துரு அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கு கவின், என்ன இப்படி சொல்ற, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம், அவளை மறக்கவெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சுர்ஜித் என்ன பண்றான் அப்படின்னா, மிளகா பொடிய கண்ணுல தூவி கவினை கொடூரமா வெட்டி கொலை பண்றான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுபாஷினின்ற பொண்ணு நான் கவினை லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி இருக்கு. படிக்காத சில பேர் தான் இந்த மாதிரி ஜாதி வெறி புடிச்சு திரியறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா, படிச்ச பல பேர் இந்த ஜாதி வெறியோட தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் படிச்சு என்னதான் பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. எனிவே, ஜஸ்டிஸ் ஃபார் கவின்.